கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் பகுதி 6 அணி இலக்கணம் பொருளணியல்ல உவமை அணி பிற அணிகளோடு கூடி வருதல் அது பார்க்கலாம். உவமை அணி பிற அணிகளோடு கூடி வருதல் 8. உவமை அணி பிற அணிகளோடு கூடி வருதல் 8. அற்புதம், சிலேடை, அதிசயம், விரோதம், ஒப்புமை கூட்டம், தற்குறிப்பேற்றம், விளக்கே ஏது என வேண்டவும் படுமே. உவமை அணி பலவகைப்பட்டு தனித்தும் வரும். அத்துடன் அற்புதம், சிலேடை, அதிசயம், விரோதம், ஒப்புமை கூட்டம், தற்குறிப்பேற்றம், விளக்கு, ஏது ஆகிய 8 அணிகளோடு கூடியும் வரும். அவ்விடத்து அவை அற்புத உவமை முதலாக பெயர் பெறும். அதாவது உவமை அணிங்கிறது தனியாக பார்த்தோம். இவ்வளோ 24 அணியை தனியாக பார்த்தோம். அது தனியாகவும் வரும், இது பிற அணியோடு சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அற்புத உவமை. உவமை அற்புத உவமை அப்படின்னா ஒரு பொருளின் குணங்களை உவமையில் ஏற்றி வியப்பு அடையும்படியாக சொல்வது அற்புதம். உலகில் இல்லாத பொருட்களை காண்பதால் தோன்றும் உணர்வு. உலகத்திலே நம்ம பார்க்குற பொருள் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அது அற்புதம் சொல்கிறோம். ஒரு பொருளோட குணங்களை உவமையில் ஏற்றி வியப்படையும்படியாக சொல்வது தான் அற்புதங்கிறாங்க. உலகில் இல்லாத பொருட்களை காண்பதால் வேற்றுமை உணர்வு தோன்றும். பாடல். குலை அருகு தாளம் குனி புருவம் தாங்கி உளையர் உயிர் பருகி நீண்ட விழி உடையதாய் வண்டே இருள் அழகம் சூழ வருமதி ஒன்று உண்டேல் இவள் முகத்திற்கு ஒப்பே. அதாவது குலை அருகு தாளம் குனிபுருவம் தாங்கி உளையர் உயிர் பருகி நீண்ட விழி உடையதாய் வண்டே இருள் அழகம் சூழ வருமதி ஒன்று உண்டேல் இவள் முகத்திற்கு ஒப்பு. பொருள் என்னன்னா, குலை தொங்குகின்ற காது, வளைந்து காணப்படுகின்ற புருவம், பக்கத்தில் இருந்து கண்டாருடைய உயிரை உண்டு வளர்ந்த கண்கள், கரிய வண்டுகள் மொய்த்திருக்கும் குழல் சூழ வருதல் ஆகிய தோற்றத்தை கொண்டு இயங்குகிறது சந்திரன் ஒன்று உண்டாயின். அப்படிப்பட்ட சந்திரன் ஒன்று உண்டாயின் அதுவே இவள் முகத்திற்கு ஒப்பாகும். பொருளாகிய பெண்ணின் முகத்தில் காணப்படும் உறுப்புகளை உவமையாக்கி சந்திரனுக்கு ஏற்றி வியக்கும்படி ஒப்புமைப்படுத்தப்படுவதால் இது அற்புத உவமை. ஒன்றுள்ள அற்புத உவமைனா என்ன அப்படின்னா, அற்புதம்னா வியப்புன்னு சொல்கிறாங்க. சந்திரன் ஒரு பொண்ணோட முகத்துக்கு சந்திரனை ஒப்பா சொல்கிறாங்க. சந்திரன் எப்படி இருக்கணும்னா, எப்படி ஒரு பொண்ணு காதில் தோடு போட்டுக்கிட்டு இருக்க அது மாதிரி சந்திரன் வட்டமாக இருக்குது. அந்த நிலா வட்டமாக இருக்குது. அந்த நிலாவில் ஒரு குலை தொங்குகின்ற காது இருக்கணுமா. அந்த நிலா அப்படியே தோடு போட்டிருக்கிற மாதிரி இருக்கணுமா. வளைந்து காணப்படுகின்ற புருவம் இருக்கணுமா. அந்த நிலா புருவம் இருக்கிற மாதிரி இருக்கணுமா. பக்கத்தில் இருந்தும் கண்டாருடைய உயிரை உண்டு வளர்ந்த கண்கள் இருக்கணுமா. அந்த நிலாவுக்கு ஒரு கண் இருந்தால் கரிய வண்டுகள் மொய்த்திருக்கும் குழல் சூழ வருதல், இதெல்லாம் அந்த தோற்றத்தை கொண்டு இயங்குகின்ற சந்திரன் அது மாதிரி ஒரு நிலா ஒன்று இருந்ததுன்னா, ஒரு பெண்ணுக்கு எப்படி காதுக்கு தோடு போடுறோம், புருவம் எப்படி இருக்குது, கண்கள் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த நிலாவுக்கும் அது மாதிரி கண்ணு காது மூக்கு இருந்ததுன்னா அந்த முகம் அந்த பெண்ணோட முகத்திற்கு ஒப்பாக நம்ம வைக்கிறேன், அதுவே அவள் முகத்திற்கு ஒப்பாகும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, அந்த பெண்ணை பார்த்தா நிலா மாதிரி இருக்கா இப்படிங்கிறதான். நிலா எப்படி நிலாவுக்கு தோடு காது தோடு வளையல் இதெல்லாம் போட்டு அழகுபடுத்துகிறோம், அதே போல் அந்த நிலாவுக்கு எப்படி அழகுபடுத்தணும் எப்படி இருக்குமோ அது போல் ஒத்த இயல்புடையதாக இருக்கா. அதனால் அந்த உறுப்புகளை உவமையாக்கி, அந்த உறுப்புகள் இருக்குல்ல, கண், புருவம், காது, இதெல்லாம் அந்த உறுப்புகளை உவமையாக்கி அந்த நிலாவுக்கு ஏற்றி கூறுறதுனால இது வியப்பாக தானே இருக்கும். நிலாவுக்கு போய் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்காதல்ல, இது வியப்பாக இருக்கிறனால இது ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி கூறுறதுனால இது அற்புத உவமை. இன்னொன்று அற்புதமும் இன்னொரு உவமை இருக்கும், அதிசயம்னு இருக்கும். அற்புதம்னா வியப்படையும்படியாக செய்வது அற்புதம். இல்லாத பொருளை காண்பதால் தோன்றும் உணர்வு தான் அற்புதம். அதுக்கப்புறம் அதிசயங்கிறது கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது சிலேடை உவமை.
சிலேடை அப்படின்னா சிலேடையாவது ஒரு மொழியாய் நின்று பல பொருள் தருவதாகும். செம்மொழி சிலேடை ஓமை பிரிமொழி சிலேடை ஓமைன்னு 2 வகைப்படும். சிலேடைன்னா நம்ம தெரியும், ஒரே ஒரு சொல் இருக்கும், ஆனால் 2 பொருள் தரும், அதுதான் சிலேடைன்னு சொல்லுவோம். அது வந்து செம்மொழி சிலேடை இருக்குது, பிரிமொழி சிலேடை அப்படின்னு 2 சிலேடை இருக்குது. இதில் செம்மொழி சிலேடை ஓமை அப்படின்னா, செம்மொழி சிலேடை உவமைனா ஒரு தன்மைக்காக, அதாவது ஒரு தன்மைக்காக நின்று பொருளுக்கேற்ப சொற்களை பிரிக்காமல் சொற்கள் கிடந்தவாறே பல பொருள் புலப்படுவது செம்மொழி. அம்மொழியை கொண்டு உவமிப்பது செம்மொழி சிலேடையா உவமையாகும். செம்மொழி சிலேடை உவமைனா ஒன்றும் இல்லை, சொற்கள் அந்த ஒரு பாடலில் சொற்கள் எப்படி இருக்கோ அந்த சொல்ல அப்படியே பிரிக்காமல் அந்த பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இரு பொருள் சொல்கிற மாதிரி நம்ம காண்பது தான் செம்மொழி சிலேடைங்கிறாங்க. இதில் பாருங்கள் பாட்டு. செந்துருவும் திங்களும் பூவும் தலை சிறப்ப சந்த தொடையோடு அணி தழுவி செந்தமிழ் நூல் கற்றார் புனையும் கவி போல் மனம் கவரும் முற்றா முளையாள் முகம். இந்த இடத்த சந்தம், தொடை, அணி இதெல்லாம் இருக்குது. இந்த பாடலில் கவிதைக்கும் முகத்திற்கும் சிலேடையாக அமைந்துள்ளது. இந்த கவிதை ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டு வந்து கவிதைக்கும் பெண்ணோட முகம் இருக்குல்ல, அது 2க்கும் ஒத்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொருள் என்னென்னா, திரு திங்கள் பூ என்னும் இவற்றின் பெயரை முதலாக உடையது, ஓசையோடு அமைந்தது. கவிதைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, கவிதைனா எப்படி இருக்குன்னா, திங்கள், திரு, பூ என்னும் இவற்றின் பெயரை முதலாவதாக உடையது கவிதைன்னு சொல்கிறாங்க. ஓசையோடு அமைந்ததும் கவிதைங்கிறாங்க. சொற்கோவையோடு அணியும் பொருந்தியது கவிதை. கற்றார் உள்ளம் விரும்பும் தன்மை கொண்டது. செந்தமிழ் நூல் வல்ல புலவர்களால் சொல்லப்படுவது கவி. இதுதான் கவிதைங்கிறாங்க. கவிதைக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அதே போல் அந்த பொண்ணோட முகம் எப்படி இருக்குன்னா, திருவின் உருவையும், திருவோட உருவையும், திங்களின் உருவையும், திங்கள்னு நிலாவோட உருவத்தையும், பூவையும் தலைமீது உடையதாய் நிறத்தோடு கூடிய மாலை அணிந்து அழகை தழுவி நின்று கண்டவரின் மனதை கவர்கின்றதாய் பெண்ணின் திருமுகம் உள்ளது. இதே மாதிரி அந்த எப்படி கவிதை எப்படி இருக்கோ அதே போல் அந்த பொண்ணோட முகமும் மற்றவங்க வந்து கவர்ற மாதிரி, அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி முகம் இருக்குது. கவிதை படித்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுதா, அதே போல் இந்த பொண்ணை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் சொற்கள் பாருங்கள். அந்த பாட்டில் வந்து 2வது அடி பாருங்கள், சந்தம்னு இருக்குது, தொடை இருக்குது, அணி இருக்குது. இது சொற்கள், இது 3 சொற்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பொதுவான சொற்கள் சந்தம்ங்கிறது. அதே பாட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓசை. சந்தம்னா பாட்டுக்கு வந்து என்ன மீனிங்னு கேட்டாங்கன்னா ஓசை. அதே வந்து அந்த பொண்ணோட முகத்துக்கு என்ன சந்தம்னா நிறம். தொடை அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து சொற்கோவையை சொல்கிறாங்க. தொடைங்கிறது சொல்லோட கோவை. ஒரு சொற்கள் வந்து இன்னொரு சொற்களோட அப்படியே கோர்வையாக இருக்கிறனால சொற்கோவையை தான் தொடைன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே தொடை அப்படிங்கிறது மாலை. அணி அப்படிங்கிறது வந்து அணிங்கிறது சொல் பொருள் அணி சேர்ந்தது தான் அணின்னு சொல்கிறோம் கவிதையில். அதே முகத்தில் வந்து அணினா அழகு. புலவரால் சொல்லப்படும் கவிதையைப் போல பெண்ணின் முகத்தை காட்டியதால் இது செம்மொழி சிலேடை ஓமை ஆயிற்று. புலவர் எப்படி கவிதையை சொல்லியிருக்கிறாரோ அதே போல பெண்ணின் முகத்தை காட்டியதால் இது செம்மொழி சிலேடை ஆயிற்று. இது செம்மொழி சிலேடை. கவிதையும் பெண்ணோட முகத்தையும் ஒரு பொருள் 2 சொல் வர மாதிரி இருக்கிறனால ஒரு மொழி பல பொருள் தர மாதிரி பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிமொழி சிலேடை. பிரிமொழி சிலேடைனா பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைவது பிரிமொழி சிலேடையாகும். அங்கே வந்து செம்மொழி சிலேடையில் அந்த சொல்ல அப்படியே வச்சு நம்ம சொல்லுவோம், பிரிக்கக்கூடாது. அதுதான் செம்மொழி. பிரிமொழி அப்படின்னா பிரித்து சொல்லணும். பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைவது பிரிமொழி சிலேடையாகும். தொடர்களை பிரித்து ஒன்றற்கு ஒரு விதமாகவும் வேறொன்றுக்கு மற்றொரு விதமாகவும் பொருள்பட அமைவது பிரிமொழி. அம்மொழியை ஓமிப்பது பிரிமொழி சிலேடை உவமையாகும். அதாவது ஒரு தொடரை 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு 2 பொருளை எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு பொருள் இருக்குல்ல அதுக்கு வேறு விதமாகவும் பொருள் அமைத்து. இப்போ மேலே செம்மொழி சிலேடைனா ஒரே ஒரு சொல்லு, அதுக்கு ஒரே ஒரு மீனிங் பார்த்தோம். இது வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது தான் பிரிமொழி சிலேடை.
நலி நடந்த வல்லின் கண் நெகிழ நாளத்து அளவின் நிறைக்கடாம் சிந்தி களிறு இகழும் கந்த மலையா நிலவும் சுவடு அசைய வந்த மலையா நிலம். இந்த பாட்டு வந்து யானைக்கும் தென்றலுக்கும் சிலேடையாக அமைந்துள்ளது. யானை எப்படி இருக்கும்? மத யானைக்கும் தென்றல் காத்துக்கும் சிலேடையாக அமைந்துள்ளது. அதான் நலி தடத்த வள்ளியின் கண்ணெகிழ நாளத்து அளவின் நிறைகடாம் சிந்தி களிறு இகழும் கந்த மலையா நிலவும் சுவடு அசைய வந்த மலையா நிலம். அடுத்தது அதனோட பொருள் என்ன அப்படின்னா, செறிவினையும் பெருமையும் உடையது கால். செறிவினையும் அந்த மத யானையை சொல்கிறாங்க. மத யானையோட கால் எப்படி இருக்குன்னா, செறிவினையும் பெருமையும் உடையது கால். அக்காலில் மாட்டியிருக்கின்ற விலங்கினை உடைய முட்டுவாய் கலன்றது. அதாவது யானை காலில் மாட்டியிருக்குதில்ல, அந்த சங்கிலி அந்த ரவுண்டாக இருக்கும். அந்த முட்டுவாய்ங்கிறது வந்து காலுக்குள்ளே உள்ளே விட்டு மாட்டி இழுத்து கட்டிடுவாங்க. அந்த முட்டுவாய் வந்து கலன்றுதான். அது கலண்டுருச்சுன்னா அது யானை கட்டி வைக்கிற வரைக்கும் தன்னோட கண்ட்ரோலில் இருக்கும். அதை கட்டி அது காலை விட்டு எடுத்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்? நிலத்தின் கண் நிறைந்த மத நீர் பொழிந்தது, மதம் பிடிச்சிருச்சு. கட்டுத்தறியை முறித்தது, அந்த கட்டி வச்சிருக்கிறதையெல்லாம் முறித்து எடுத்துட்டு இச்செயல்கள் ஒருங்கே செய்த கழுத்தில் கட்டிய மணி அசைய வருவது மத யானை. அதாவது இந்த கழுத்தில் கட்டி இருக்கிற மணி வந்து அசைஞ்சுக்கிட்டு வருதான் மத யானை. அதாவது மத யானை எப்படி இருக்குன்னா, ரொம்ப செருவியும் பெருமையும் உடையது அதனோட கால். அந்த காலில் மாட்டி இருக்கிற அந்த முட்டுவாய் வந்து கலண்டு வந்துருச்சு. நிலத்தின் கண் நிறைந்த மத நீர் வந்து பொழிந்து மதம் பிடிச்சிருச்சு. கட்டுத்தரையெல்லாம் அவிழ்த்துக்கிட்டு வந்துருச்சு. இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கட்டிய கழுத்தில் மணி அசைய வருவதுதான் மத யானை. இது மத யானைக்கு சொல்லிட்டாங்க. அதே போன்று தென்றல் காற்றுக்கு சொல்கிறாங்க. தென்றல் காற்று எப்படி இருக்குன்னா, பெரிய குளத்தில் உள்ள அள்ளி மொட்டுக்களை கட்டவிழ்த்து தேனொழுக மலரச் செய்தது. இங்கே கட்ட அவிழ்க்கிறது அப்படின்னா, பெரிய ஒரு குளம் இருக்குது, அள்ளி மொட்டுக்கள் எல்லாம் இருக்குது. அந்த அள்ளி மொட்டுக்கள் அப்படியே விரிஞ்சிச்சுன்னா, கட்டு அவிழ்ந்துச்சுன்னா தேன் ஒழுக ஆரம்பிச்சிடும். தேன் ஒழுக மலரச் செய்து, தேன் ஒழுகி மலருதான். அங்கே வந்து கட்டு அவிழ்க்கிறங்கிறது காலில் இருக்கிற கட்டு, இங்கே வந்து மலரில் இருக்கிற அந்த பூ விரிகிறது. உலகத்தாரின் ஒழுக்கத்தை கெடுத்தது. உலகத்தாரோட ஒழுக்கத்தை கெடுத்தது. அது மலர்ந்து அந்த தேன் வடிஞ்சிச்சுன்னா உடனே ஓடி போய் அதை எடுப்பாங்கள்ல, அதனால ஒழுக்கத்தை கெடுத்தது. நிறைய மனத்தை கமலச் செய்து. நல்ல வாசனையாக இருக்குது அந்த தேனோட வாசனை. நெருங்கிய மரக்கொம்புகளை அசையும்படி உலவி வந்தது தென்றல் காற்று. அதுபோல் மரக்கொம்புகளையெல்லாம் அப்படியே அசைஞ்சு அந்த தென்றல் காற்று வருது. அதாவது மத யானையும் தென்றல் காற்றும் ஒரே மாதிரி வர்ணிச்சிருக்கிறாங்க. யானையை போல தென்றல் காற்று வந்தது என்பதை விளக்கும் இப்பாடல் இரு பொருளுக்கும் ஏற்றபடி பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைந்தது. பின் ஒன்று மற்றொன்றுக்கு உவமையானது. எனவே இப்பாடல் பிரிமொழி சிலேடை உவமை ஆயிற்று. யானையும் தென்றல் காற்றும் சொல்கிறப்ப இரு பொருள் தான், ஆனால் ரெண்டுக்கும் வந்து மீனிங் வந்து ஒத்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் பிரிமொழி சிலேடை. கீழே கொடுத்துருக்கிறது என்னென்னா, சொற்கள் யானை, மாற்றம், தென்றல். சொற்கள் வந்து இது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு லைனாக எடுத்துருக்குறாங்க. நளினா செறிவு. யானையை சொல்கிறப்ப நளி அப்படின்னா நளினமாக வருதுன்னு அர்த்தம், செறிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது தென்றல் காற்று பெருமையாக இருக்குது. தடம் அப்படின்னா, தடம்னா பெருமை, தடம் பெருமை. இந்த இடத்த பொய்கை, தென்றல் பொய்கை. வள்ளி அப்படின்னா விலங்கு, வள்ளினா அந்த விலங்கை தான் குறிக்குது. அங்கே வள்ளினா அள்ளியோட பூவை குறிக்குது. கண் அப்படிங்கிறது யானையை குறிக்கிறது, முட்டுவாயை குறிக்குது. அங்கே வந்து கல்லுனா அந்த தேன் வந்து அப்படி வடியும்ல, அதுதான் கல்லுங்கிறாங்க. நெகிழ்தல் அப்படின்னா கழலுதல். நெகிழ்தல்னா அந்த காலில் இருக்கிற பூனை வந்து கலண்டு வர்றது தான் நெகிழ்தல். அங்கே வந்து சேர்தல், அந்த பூவை வந்து தேனோடு சேர்றது. நாளம்னா பூமின்னு அர்த்தம், அங்கே உலகத்தை குறிக்குது. நிறைகடாம் அப்படின்னா பெரிய மதம். நிறைகடாம்னா மதம் பிடிச்சிக்குச்சின்னு அர்த்தம், அங்கே வந்து ஒழுக்கம் தவறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிந்த அப்படின்னா பொழியுது, சிந்துக்கிட்டு போகுது அப்படின்னா அது பொழியுதுன்னு அர்த்தம் யானை. அங்கே வந்து சிந்தி அப்படின்னா அழித்து அப்படின்னு அர்த்தம். கந்து அப்படின்னா அந்த இடத்த கட்டுத்தறி சொல்கிறாங்க. கந்துனா கட்டுத்தறியில் தானே யானையை கட்டி வச்சுருப்பாங்க, கட்டுத்தறி. அங்கே கந்தம்னா மனம், கந்தம்னா ஒரு மனத்தை குறிக்குது. மலையா அப்படின்னா சீராத வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அலைதல்னா நாறுதல் அப்படிங்கிறாங்க.
நிலவுதல்னா பொருந்துதல், அங்கே நெருங்குதல். சுவடுனா புரசை கயிறு, அங்கே மரக்கொம்பு. சுவடு அப்படின்னா புரசை கயிறு, அங்கே மரக்கொம்பை சொல்லுதாங்க. அசையனா ஆடிக்கிட்டு வர்றதுன்னு அர்த்தம். அங்கே அலைதல், அங்கே தென்றல் காற்று அந்த மரத்துக்குள்ளேயெல்லாம் போய் அலையுது அப்படிங்கிற மாதிரி. மாற்றம்னா அது இடையில இருக்கிற அந்த சொல்லோட மாற்றத்தை தான் குறிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதிசய உவமை. அதிசயம் அப்படின்னா ஆன்றோர் வியக்குமாறு புதுமை தோன்றும்படி உவமைப்பது அதிசய உவமை. அதாவது ஆன்றோர் வியக்குமாறு புதுமை தோன்றும்படி உவமைப்பது அதிசயம். நின் உளையே நின்முகம் காண்டும் நெடுந்தடம் தன் உளையே தன்னையும் காண்குவம் என்று இது ஒன்றுமே அன்றி வேற்றுமை உண்டோ மது ஒன்று செந்தாமரைக்கு. என்னன்னா, அழகிய பெண்ணே, உன்னிடத்தில் உள்ள முகத்தினை கண்டோம். பெரிய குளத்தின் கண்ணே தாமரை பூவை கண்டோம். இத்தன்மையை அன்றி தேன் நிறைந்த தாமரை பூவிற்கும் நின் முகத்திற்கும் பிரிதொரு வேறுபாட்டை காணவில்லை. அதாவது தாமரை பூவுக்கும் உன்னோட முகத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. உன்னோட முகம் தாமரை பூ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்பாடலில் தாமரைக்கு ஒப்பாக ஒரு பெண்ணின் முகம் காட்டப்பட்டுள்ளது. முகத்திற்கும் அதற்கு ஒப்புமை காட்டப்படும் தாமரைக்கும் சார்ந்திருக்கும் இடங்களை தவிர வேறு வேற்றுமை இல்லை என வியப்படையும்படி கூறியதால் இது அதிசய உவமையாகும். இந்த தாமரையும் முகமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் தாமரைங்கிறது குளத்தில் இருக்குது, பொய்கையில் இருக்கும். அதே முகங்கிறது அந்த பெண்ணோட முகத்தை குறிக்குது. இடம்தான் மாறி இருக்கிறதே தவிர ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறனால இதை ஒரு அதிசயம், இது ஒரு அதிசய அணி. அது என்னென்னா, தாமரைக்கும் சார்ந்திருக்கும் இடங்களை தவிர வேறு ஒற்றுமை இல்லை என வேறு வேற்றுமை இல்லை என வியப்படையும்படி கூறியதால் இது அதிசய உவமையாட்டு. வியப்படைகிறாங்க ரெண்டும். இந்த பொண்ணு மாதிரியே இந்த தாமரை இருக்குது அப்படின்னு ஒரு வியப்படைகிறாங்க. தாமரை மாதிரியே இந்த பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியப்படைகிற மாதிரி சொல்கிறதா அதிசயம். இந்த அதிசய அணிக்கு இன்னொரு பாட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலின் இடை நீலமணி நிறம் சேர் பான்மை போல் நாளம் பரந்த நசை நிலவும் மால் இருளாம் வை மருவும் மூவிலை வேல் வன்கண் தமருகத்தை செம்மல் கருமாமை சேர்ந்து. அப்படின்னா, 3 கவைகளை உடைய சூலத்தையும் வலிய கண்ணை உடைய உடுக்கையையும் தாங்கிய கைகளை உடையவன் சிவபெருமான். அவனுடைய கழுத்து கரிய நிறத்தை கொண்டது. அதனை சேர்ந்ததால் உலகத்தில் பரந்த வெண்மையுடைய நிலவும் கரிய இருள் நிறத்தை பெற்றது. இச்செயல் நீலமணியானது பாலை சேர்த்து தன் ஒளியை பாலுக்கு தந்ததை ஒப்பாகும். அதாவது சிவபெருமான் ஒரு கையில் சூலாயத்தை வச்சிருக்கிறாரா, இன்னொரு கையில் என்ன வச்சிருக்கிறாரா, உடுக்கியை வச்சிருக்கிறாரா. அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமானா. சிவபெருமான் கழுத்து இருக்கல்ல, அந்த கழுத்து கரிய நிறமாக கருப்பு கலரில் இருக்கான். அதனால் அதனை சிவபெருமானை சேர்ந்ததுனால அந்த உலகத்தில் இருக்கிற பரந்த வெண்மையுடைய நிலவும், அதாவது உலகத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவும் அந்த சிவபெருமானை சார்ந்ததுனால அந்த காரிருள் நிறத்தை பெற்றதான். அந்த நிலா கூட, வானத்தில் இருக்கிற நிலவு கூட அந்த சிவபெருமான் நிறத்தை பெற்றது. இந்த செயல் நீலமணியானது பாலை சேர்த்து தன் ஒளியை பாலுக்கு தந்ததை ஒப்பாகும். பாலுக்கு தந்ததை ஒப்பாகும். அந்த நீலமணி இருக்குல்ல, அதை பாலோட சேருதான். அதனால் தன்னோட ஒளியை பாலுக்கு தந்தது ஒப்பாகும். இப்பாடலில் வெண்மை நிறமுடைய நிலவு கரிய கண்டத்தையுடைய சிவபெருமானை சார்ந்து கரிய நிறத்தை பெற்றதாக கூறுவது வியக்கும்படி அமைந்துள்ளது. அதற்கு பாலை சேர்த்த நீலமணி தன் நிறத்தை பாலுக்கு கொடுத்ததை போன்றது என்று ஓமையாக்கப்பட்டது. அதாவது அந்த நிலா எப்படி இருக்கும், வெண்மையாக தான் இருக்கும். சிவபெருமானோட கழுத்து, கண்டங்கிறது கழுத்து, அது கருப்பு கலரில் இருக்கும். அந்த சிவபெருமானோட சேர்ந்ததுனால அந்த கருப்பாக இருக்கிற அந்த சிவபெருமானை சார்ந்து கரிய நிறத்தை பெற்றது. அந்த பால் கரிய நிறத்தை பெற்றதாக அமைந்துள்ளது. அதற்கு பாலை சேர்ந்த நீலமணி பால் எப்படி இருக்கும், தன்னோட நீலமணி பாலுக்கு கொடுத்ததை போன்று பாலுக்கு அந்த கருப்பு நிறத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஓமை சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதிசயம். போய் அந்த கழுத்தில் இருக்கிற நிறம், அந்த கண்டத்தில் இருக்கிற அந்த கருமை நிறம் போய் பாலோட அந்த நிலவோட போய் சேருமா, சேராது. இது ஒரு அதிசயம், நடக்காத ஒன்று. ஆனால் அதிசயமாக சொல்கிறதுனால இது அதிசய
உவமை. அதுக்கப்புறம் விரோத உவமை. 4 விரோத உவமை. உவமையும் பொருளும் தம்முன் மாறுபட்ட குணமுடையதாக காட்டுவது விரோத உவமை. உவமையும் பொருளும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு எதிரும் புதிருமா இருக்கிறது விரோத உவமை. செம்மை மறைமலரும் திங்களும் முகமும் தம்மின் பகை விளைக்கும் தம்மையவே எம்முடைய வைப்பாகும் சென்னி வளம்புகார் போல் இனியீர் ஒப்பாகும் என்பார் உளர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, செம்மை மறைமலரும் திங்களும் நும்முகமும் தம்மின் பகை விளைக்கும் தன்மையவே எம்முடைய வைப்பாகும் சென்னி வளம் புகார் போல் இனியீர் ஒப்பாகும் என்பார் உளர். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தம்முடைய செல்வமாக விளங்குபவன் சோழன். தம்முடைய செல்வமாக விளங்குபவன் சோழன். அச்சோழனுக்கு உரிய வளம் நிறைந்த பூம்புகார் ஊரை போல இனிமை கொண்ட பெண்களே, சிவந்த தாமரை மலரும் சந்திரனும் உம்முடைய முகமும் தம்முள்ளே பகையை செய்கின்ற தன்மை கொண்டவை. அவற்றை முகத்திற்கு ஓமையாக காட்டுவது பொருந்தும் என்று கூறுவார். அதற்கு உரிய காரணத்தை எனக்கு சொல்லுங்கள். அதாவது செல்வமாக நல்ல செல்வ செழிப்பாக இருப்பவன் யாருன்னா சோழன் தான். அந்த சோழனோட ஊர் பூம்புகாருங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் இனிமையாக இருப்பாங்களாம். அதே போல் சிவந்த தாமரை மலர் இருக்குல்ல, அது தாமரை மலரும் சிவந்த தாமரை மலரும் சோழனோட ஊரில் பூம்புகாரில் இருக்கக்கூடிய தாமரை மலரும் சந்திரனும் உம்முடைய முகமும், அதாவது தாமரை மலர் சந்திரன் உம்முடைய முகம் தம்முள்ளே பகையை செய்கின்ற தன்மை கொண்டவை. இது மூணுமே பகையை செய்கின்ற தன்மை கொண்டது. அதனால் முகத்திற்கு ஓமையாக காட்டுவது பொருந்தும். இப்போ தாமரை மலரும் சந்திரனும் முகமும் எப்படி போய் பகையை செய்யும்? அது செய்யாது. அதனால் இங்கே விரோதமாக சொல்கிறதுனால தான் அங்கே விரோதமாக இதை சொல்லியிருக்காங்க. அவற்றை முகத்திற்கு ஓமையாக காட்டுவது பொருந்தும் என்று கூறுவார். அதற்கு உரிய காரணத்தை எனக்கு சொல்லுங்கள். சரி, தாமரை மலர் இருக்குது, சந்திரன் இருக்குது, அது இது ரெண்டுமே முகத்துக்கு விரோதம்னு சொல்கிறீங்க. அது எப்படிப்பா வந்துச்சு? அதுக்கு ஏன் விரோதம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, தாமரையும் சந்திரனும் முகத்துக்கு ஓமையாக சொல்லக்கூடாது. அது விரோதம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தாமரையும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு பகை பொருட்கள். சந்திரன் ஒளிபட தாமரை குவியும், தாமரை மலரும் போது சந்திரன் மறையும் என்று ஒரு தன்மை தாய் விளங்கும் மலர்ச்சியுடைய முகம் குற்றமற்று திகழும். இத்தகு முகத்திற்கு மலர்ந்து குவியும் தாமரையும் கலக்கமுடைய சந்திரனும் ஓமையாக காட்டப்பட்டதால் இவை விரோத ஓமையாயிற்று. அதாவது என்னென்னா, தாமரையும் சந்திரனும் பகைன்னு சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோன்னா, சந்திரன் ஒளி பட்டுச்சுன்னா என்னாகும்? சந்திரன் இரவு நேரத்தில் தான் வரும். அதே தாமரை குவிஞ்சிரும். அதே தாமரை காலையில் தான் மலரும். மலர்ற போது என்ன ஆகும்? நிலா மறைஞ்சிரும். அதனால் இது விரோதம். அதே தனித்தன்மையாக விளங்கும் மலர்ச்சியுடைய முகம் குற்றமற்று திகழும். அந்த குற்றம் மட்டும்தான் திகழுங்கிறாங்க. இத்தகைய இந்த முகம் எப்படி இருக்குன்னா, மலர்ந்து குவியும். இப்போ ஒரு தாமரை இருக்குன்னா, தாமரை நல்லா மலர்ந்தோன்னே அது என்ன ஆயிரும்? வாடி போயிருமா? அது குவியும். தாமரையும் அப்புறம் கலக்கமுடைய சந்திரன், அதே மாதிரி சந்திரன் எப்படி இருக்கும்? கலக்கமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு முழு நிலவாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஹாஃப், அதுக்கப்புறம் குறையும், அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போயிடும். அதனால் ஓமையாக காட்டுறதுனா இது விரோத ஓமையாயிற்று. விரோதம் அப்படின்னா தாமரை மலரும் சந்திரனும் முகத்துக்கு விரோதம். அடுத்தது ஒப்புமை கூட்ட ஓமை. ஒப்புமை கூட்ட ஓமை அப்படின்னா ஒப்புமையாக இருக்கும். ரெண்டு பொருள் ஒரே மாதிரியாக ஈக்குவலாக இருக்கிறதா ஒப்புமை கூட்ட ஓமையாக சொல்கிறது. ஒப்புமையுடைய செயல்களை கொண்டே பொருள்களை கூட்டி ஓமித்தல். என்ன அப்படின்னா, விண்ணின் மேல் காவல் புரிந்து உறங்கான் விண்ணவர்கோன்
மண்ணின் மேல் அன்னை வயவேந்தே தன்னழியில் சேரா அவுணர் குலங்களையும் தேவர்கோன் நேரார்மேல் அத்தகைய நீ விண்ணின் மேல் காவல் புரிந்து உறங்கான் விண்ணவர்கோன் மண்ணின்மேல் அன்னை வயவேந்தே தன்னழியில் சேரா அவுணர் குலங்களையும் தேவர்கோன் நேரார்மேல் அத்தகைய நீ. அப்படின்னா பொருள் என்னன்னா, தேவர்களின் தலைவனாக விளங்குபவன் இந்திரன். தேவர்களின் தலைவனாக விளங்குபவன் இந்திரன். அவன் தன்னுடைய விண்ணுலகத்தை காப்பதற்காக உறங்குவதில்லை. வலிமை வாய்ந்த சோழன் மண்ணுலகத்தை காப்பதற்காக உறங்கவில்லை. உள்ளம் குளிர்ந்து பிறரை காக்கும் தன்மை இல்லாத அசுரர் குலங்களை அழிப்பவன் இந்திரன். சோழர்களாகிய நீயும் பகைவரெடுத்து அத்தன்மை உடையவதாய் இருக்கிறாய். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தேவர்களுக்கு தலைவன் யாரு? இந்திரன் தான். அவன் என்ன பண்ணுவான்? விண்ணுலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தூங்கவே மாட்டானான். அதே போல் மண்ணுலகத்தில் ஆட்சி செய்வர் யார்? சோழன். அதே மண்ணுலக மக்களை காப்பாற்றுறதுக்காக தூங்கவே மாட்டாங்களாமா. அதுபோல் உள்ளம் குளிர்ந்து பிறரை காக்கும் தன்மை இல்லாத, உள்ளம் குளிர்ந்து பிறரையெல்லாம் காக்கக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னா அசுரர் குலங்களை அழிப்பவன் இந்திரன். சரியா? அதே போல் சோழன் என்ன பண்ணுவான்? நீயும் பகைவரெடுத்து அத்தன்மை உடையதாய் இருக்கிறாய். அதாவது இந்திரன் அசுரர்களை கொல்லுவான். சோழன் மண்ணுலகத்தில் இருக்கிற பகைவரை கொல்லுவான். இந்திரன் விண்ணில் இருப்பான், சோழன் மண்ணில் இருப்பான். இது காத்தல் அழித்தல் தொழிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. காக்கிறது அழிக்கிறது. யாரை காக்குறாங்க? மக்களை காக்குறாங்க. இங்கே அழிக்கிறது. ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்திரனும் சோழனும் காக்கும் தொழிலால் ஒப்புமை உடையவர்கள். பகைவரை போர் செய்து அழிக்கும் திறத்தாலும் ஒப்புமை உடையவர்கள். அதாவது காத்தல் தொழிலில் இந்திரனும் சோழனும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் அழிக்கிற தொழிலையும் இந்திரனும் சோழனும் ஒரே மாதிரி இருக்கிறனால இது ஒப்புமை கூட்ட ஊமையாயிற்று. அதுக்கு அடுத்து தற்குறிப்பேற்ற ஊமை. தற்குறிப்பேற்ற ஊமைனா தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்ற ஊமை. பொருளுக்கு மேன்மை தோன்றும் வண்ணம் கவிஞன் தன் நினைத்த உவமையின் மீது பிரிதொன்றை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்றணி. உன் நீர்மை தாங்கி உயர்ந்த நெறி ஒழுகி வெந்நீர்மை நீங்கி விளங்குமால் தண்ணீர் தரம் போலும் என்ன தரு கடம்பை மாறான். கடம்பைனா ஊர், மாறன் அப்படின்னா ஒரு அரசன். கரம் போல கொடை பொழிவான் கார். அதாவது உண்மை நீர் தாங்கி உயர்ந்த நெறி ஒழுகி வெண்மை நீர் நீங்கி விளங்குமால் தண்ணீர் தரம் போலும் என்ன தரும் கடம்பை மாறன் கரம் போல் கொடை பொழிவான் கார். இதில் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, கோடை காலத்தில் நீர்நிலையில் உள்ள குளிர்ச்சி பொருந்திய நீர் தன்னை சேர்ந்தோர் யாவருக்கும் வருத்தம் நீங்க நன்மையை செய்யும். அந்நீரை போல நன்மையை கொடுக்க வல்லவன் கடம்பை என்னும் ஊரில் வாழ்கின்ற மாறன் என்பவன் ஆவான். அவனுடைய கைகளைப் போல கொடுக்க நினைத்தது மேகம். அதன் உள்ளே நீரை பெற்று உயர்ந்த வானத்தில் வழியே இயங்கி வெண்மை நிறத்தை நீங்கி கரிய நிறத்துடன் விளங்க காட்சியளிக்கிறது. அதாவது கோடை காலத்தில் அப்படியே நீர்நிலை, குளிர்ச்சியான நீர்நிலை இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அது நன்மை தான் தரும். அந்த நீர்நிலை கோடை காலமாக இருக்கணும், நல்ல வெயில் காலம், குளிர்ச்சியான நீரில் போய் குளிச்சோன்னா நமக்கு நன்மை தான் தரும். அதுபோல தான் ஒரு கடம்பைங்கிற ஒரு ஊரில் இருக்கிற வல்லவன் என்ன பண்ணுறான்னா, அவன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாரி வழங்குகிற தன்மை பெற்றவன் அவன். அதே போல் மேகமும், வானத்தில் இருக்கிற மேகம் இருக்குல்ல, அந்த மேகம் என்ன பண்ணுன்னா நிறைய கொடுக்கும். அது உள்ள நீரை கீழே இருந்து அந்த சர்க்கிளிங் சொல்கிறாங்க, அந்த நீரை இழுத்துக்கிட்டு மேலே வானத்தில் போய் வெண்மை நிறத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு, வெண்மையாக இருந்தால் வானம் மழை பொழியாது, கருமேகம்தான் மழை பொழியும். கரு மேக கூட்டங்களை உண்டாக்கி காட்சி அளிக்குமா, மழை பொழிந்து காட்சி அளிக்குமா. அதுபோல தான் இங்கே கடம்பை மாறனின் கையானது பிறருக்கு நீர் பெய்து கொடுக்கும் போது உலராமல் நீரை பெற்றிருக்கும். பொருளை பெறுகின்ற உலகத்தார் கைகளுக்கு மேலாக தோன்றும் கொடுத்து கொடுத்து சிவந்த நிறத்துடையது என்பது நுட்பமாக சொல்லப்படுகிறது. அது கடம்பை மாறன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மக்களுக்கு நீர் எல்லாத்துக்கும் கொடுப்பான். அவன் உலராமல்
நீரை பெற்றிருக்கும். அதுபோல தான் அவன் வந்து வல்லவன் அப்படின்னா அது நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவன். அவன் கை கொடுத்து கொடுத்து கைகளெல்லாம் செவந்துருச்சு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தன்னோட குறிப்பை வந்து இங்கே கவிஞன் வந்து ஏற்றி சொல்கிறனால அது உவமையாக காட்டியிருக்காங்க. அதனால் இது தற்குறிப்பேற்ற உவமையணி. அதாவது மழை பொழியும் மேகம் வானத்தில் இருக்கும். மழை பொழியும் மேகம் வானத்தில் தான் இருக்கும். தன் உள்ளே நீரை பெற்றிருக்கும். வெண்ணிறம் நீங்கி திகழும். இவை மேகத்தின் இயல்பு. இதனை மாற்றி மாறனின் கை போல இருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இம்மூன்று இயல்புகளையும் மேகம் பெற்றிருந்தது என கற்பித்து கூறி உவமையாக்கியதால் இது தற்குறிப்பேற்றுணை. வானம்னாவே இருக்கும். மழை பொழியிற மேகம் எங்கே இருக்கும்? வானத்தில் தான் இருக்கும். அது வந்து உள்ளே வந்து தண்ணீரை வந்து வானத்தில் பெற்றிருக்கும். அது வெண்மை நிறம் நீங்கி வெண்மை நிறம் போய் கருமை நிறம் தான் இருக்கும். இதுதான் மேகத்தோட இயல்புன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை மாறன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மாறனோட கைப்பாரி கொடுத்து சிவந்த கரங்கள்னு பார்த்தோமா, அது போல் அந்த மேகமும் வானமும் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. இந்த 3 இயல்புகளையும் மேகம் பெற்றிருந்தது என கற்பித்து கூறி ஓமையாக்கிறனால இது தற்குறிப்பேற்றணி. அதுக்கடுத்து 7வது விளக்கணி. விளக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விளக்கிறது. விளக்கணினா விளக்கு அப்படின்னா உவமையை விட்டு பொருளுக்கு சிறப்பு தந்து அதனால் ஒவ்வாது என கூறுவது. உவமையை விட பொருளுக்கு சிறப்பு தந்து, இந்த உவமையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பொருளுக்கு சிறப்பு தந்து அதனால் உவமை ஒவ்வாது என கூறுவது. பொருளுக்கு தான் சிறப்பு தர்றது தான் விளக்கணிங்கிறாங்க. அதை பாட்டு உலை பொருது நீண்டு குமிழ் போல் மாறிய உலை பொருது என் உள்ளம் கவரா மலை போல் தரு நெடுங்கை சென்னி தமிழ்நாடு அணையார் கரு நெடுங்கண் போலும் கயல். அப்படின்னா என்ன அப்படின்னா, மலையை போல கொடுக்க வல்ல பெரிய கையை உடையவன் சோழன். அச்சோழனுக்கு உரிமையுடையது தமிழ்நாடு. அந்நாட்டை போன்று அழகுடன் திகழ்பவர்கள் அந்நாட்டு பெண்கள். அவர்களுடைய கரிய நீண்ட கண்களை போன்றவை கயல் மீன்கள். அவை சங்கோடு போர் புரியும். மீண்டும் நீர்க்குமிழ் மீது தாண்டி குதிக்கும். ஆயினும் போர் செய்யும் கயல்கள் பக்கத்தில் உளவியும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்ள மாட்டாவாம். அப்படி இருந்தும் நான் அந்த கயல் மீன் மேலே என்னை கவரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோழன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மழை எப்படி இவங்களுக்கு தான் கொடுக்கணும், நல்லவங்களுக்கு கொடுக்கூடாது, கெட்டவங்களுக்கு கொடுக்கணும், அப்படியெல்லாம் இப்படி மாற்றியும் சொல்லலாம். நல்லவங்களுக்கு தான் கொடுக்கணும், கெட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் மழை இல்லாமல் எல்லாத்துக்கும் சரிசமமாக மழை கொடுக்குதில்ல, அதுபோல் உள்ளவன் தான் சோழன். அந்த சோழனுக்கு உரிமையாது என்ன நாடு? தமிழ்நாடு தான். அங்கே இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க? நல்லா அழகாக இருக்காங்களாம். அவங்களோட கண் எப்படி இருக்குன்னா, கயல் மீன் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட பெண்களோட கண் கயல் மீன் இருக்க மாதிரி இருக்கான். அந்த கயல் மீன் வந்து சங்கோடு போரிடுமா. இந்த சங்கு கயல் மீன் வந்து கீழே வந்து கடலுக்கடியில் சங்கு இருக்குல்ல, அதோட போரிடுமா, போர் புரியுமா. மீண்டும் அந்த போர் சங்கோடு மட்டும் போர் புரியாது, மீண்டும் நீர்க்குமிழ் மீது தாண்டி குதிக்குமா. அந்த குமிழ் வருதல்ல, அந்த குமிழாக முட்டுலியாட்ட வரும், அது மாதிரி அதுலேயும் வந்து தாண்டி குதிக்குமா, பபிள்ஸோட தாண்டி குதிக்குமா. ஆயினும் போர் செய்யும் கயல்கள், அந்த போர் செய்யும் கயல்களில் பக்கத்துலேயே இப்படி உளவி வருது. ஆனாலும் அது மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷனே இல்லை. அந்த கயல் மீன் அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு ஈடுபாடு கிடையாது. இவ்வாறு கூறியதால் காதில் அணிந்துள்ள குலையோடு சேர்ந்து வளர்ந்த கண் அது மூக்கிற்கு மேலே தாவுகின்ற தன்மையுடையது. மானின் விழியை பகைப்பது என் உள்ளத்தை கவரும் தன்மை கொண்டது என புலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் அந்த பொண்ணு, அந்த சோழ நாட்டோட தமிழ்நாட்டோட பெண்ணும் எப்படிப்பட்டவனா, அந்த காது இருக்குல்ல, அது குலையோடு சேர்த்து வளர்ந்தது தான் கண். சரியா? அதுக்கு அந்த காதுக்கு மூக்குக்கு மேலே வந்து கண் இருக்குது. சரியா? அது தன்மை, மூக்குக்கு மேலே கண் இருக்குது அந்த பொண்ணோடது. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவளோட விழி எப்படி இருக்குன்னா, மானோட விழி பகைப்பது போல் அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி பகை இருக்குது. ஆனாலும் என் உள்ளத்தை கவரும் தன்மை கொண்டது.
அப்படிப்பட்ட இருந்தாலும் அந்த பெண்ணோட முகம்தான் எனக்கு வந்து கவர்ற மாதிரி அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீன் அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அது என்னை ஈர்க்கவே இல்லை. ஆனால் இந்த பெண் எப்படி இருக்கா, கோவப்படுற மாதிரி இருந்தாலும் இந்த பெண்ணு தான் வந்து என்னை கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. பெண்ணோட கண்ணையும் கயல் மீனையும் எடுத்துக்கிட்டு அந்த கயல் மீனை ஒமிட் பண்ணிவிட்டு கண்ணை மட்டும் புகழ்கிறது தான் விளக்கணி. விளக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்றை ஒமிட் பண்ணுறது தான், விளக்குறது. கண்களுக்கு காட்டப்பட்ட மீனாகிய உவமையினும் பொருளே சிறந்தது. கண்ணுக்கு காட்டப்பட்ட மீனாகிய உவமையினும் பொருளே சிறந்தது என உவமையை விளக்கியுள்ளதால் இப்பாடல் விளக்க உவமையாயிற்று. இப்போ அந்த பொருளுங்கிறது என்னென்னா கண்ணு தான் பொருள். உவமையை நம்ம என்ன சொன்னோம், கயல் மீனோட ஒப்பிட்டோம். அந்த உவமையே வேணாம், அந்த கண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறனால தான் ஒன்றை விளக்கிறது. இது விளக்கணி. அடுத்தது ஏது உவமை. ஏது அப்படின்னா இன்னென்ன காரணங்கள் இதனை இக்கு ஒக்கும் என புலப்படுத்துது. இந்த காரணத்தால் தான் அதுவும் சரிசமமாக இருக்குது அப்படிங்கிறத ஏது உவமைங்கிறாங்க. பாட்டு. வாள் அரவின் செம்மணியும் வன்னி இளம் பாசிலையும் நாள் இளைய திங்கள் நகை நிலவும் நீள் ஒளியால் தேன் உளவு பூங்கொன்றை தேவர்கோன் செஞ்சடை மேல் வான் உளவும் வில் போல் வரும். வான் உளவும் வில் போல் வரும். பொருள் என்ன அப்படின்னா, தேவர்களின் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமான். அச்சிவபெருமான் தலையில் ஒளியுடைய பாம்பை சூடியுள்ளான். பாம்பின் உச்சியில் உண்டாகிய நாகமணி செந்நிற ஒளியை மிகுதியாக வீசியது. அதாவது பாம்பு இருக்குல்ல, அந்த தேவர்கள் தலைவனாக தேவர்களுக்கே தலைவனாக விளங்குறது தான் சிவபெருமானா. அந்த சிவபெருமானோட தலையில் பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த பாம்பை தலையில் ஒளியுடைய பாம்பை வந்து நம்ம சூடி இருக்கிறாருன்னு தெரியும். கழுத்தில் தான் சூடி இருப்பார், அப்படியே தலைக்கு வந்துச்சு போல். அந்த பாம்பின் உச்சியில் நீண்ட நாகமணி செந்நிற ஒளியை, நாகமணினா அந்த நாகப்பாம்பு, அந்த நாகமணினா தொண்டையில் இருக்கும்ல, அந்த நாகமணி வந்து அப்படியே செந்நிற ஒளியை மிகுதியாக வீசியதான். அதுக்கப்புறம் அத்தலையில் வைத்துள்ள, அந்த சிவபெருமானோட தலையில் வைத்துள்ள வன்னி மரத்தின் இளந்தளிர் பசுமை நிறத்தை மிகுந்தது. அந்த சிவபெருமான் தலையில் வச்சிருக்கிறாரா வன்னி மரம் இருக்குல்ல, வன்னி இலை தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வன்னி பூ தான், வன்னி இலையில் பசுமை நிறத்தை மிகுந்ததான். அப்புறம் இளமையான பிறை திங்கள் வெண்ணிற ஒளியை மிகுத்தியது. அந்த பிறை வந்து சடைமுடியில் தானே பிறைச்சந்திரன் இருக்கிற சிவபெருமானோட சடையில் அது வெண்மை கலரில் இருக்குதா, வெள்ளை கலரில் இருக்கா. தேன் மிகுந்து விளங்குகின்ற அழகிய கொன்றைப்பூ தன்னுடைய பொன்னிறத்தை மிகுதியாக காட்டியது. அந்த கொன்றைப்பூ எப்படி இருக்குது, அப்படியே கோல்டு கலரில் மின்ற மாதிரி இருக்குது. இவற்றால் சிவபெருமானின் சிவந்த சடை வானவில்லை போல காட்சியளித்து தான். இப்போ சிவபெருமானை என்னென்ன நிறத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, சடையோடையும் வானவில் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சடையில் வந்து பாம்பு வந்து தன் தலையில் ஒளியுடைய பாம்பை சூடியிருக்கிறாரு. நாகமணி, அந்த பாம்போட மணி வந்து சிவப்பு கலரில் ஒளிருது. சிவப்பு ஒரு நிறமா. ரெண்டாவது வந்து பச்சை சொல்கிறாங்க. அந்த வன்னி மரத்தோட இளந்தளிர் வந்து பச்சை கலரில் இருக்கா. அதுக்கப்புறம் பிறைச்சந்திரன் வந்து வெண்ணிற ஒளியே ஒளிவிக்குதா. அதுக்கப்புறம் அவர் கொன்றைப்பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறனால வானவில்லோட அந்த சடைமுடியை வந்து ஒப்பிடுறாங்க. அடுத்தது இப்பாடலில் சிவபெருமானின் சடைக்கு ஊமையாக காட்டப்பட்ட பொருள் வானவில். வானவில்லில் பல வண்ணங்களை இருப்பது போல சிவபெருமான் சடையிலும் பல நிறங்கள் காணப்பட்டன. சடையில் சிவப்பு, பசுமை, வெண்மை, மஞ்சள் நிறங்கள் தோன்றுவதற்கு செம்மணி, தளிர், பிறை, கொன்றைப்பூ ஆகியவற்றை காரணமாக காட்டியதால் இது ஏது ஊமையாயிற்று. இதுக்கு இது அப்படிங்கிறது. இப்போ வந்து சடையிலோட சிவப்பு எப்படி இருக்குது, சடையில் சிவப்பு, அந்த நீலமணி எப்படி இருக்குது, செம்மணி, அந்த வந்து நாகமணி, நீலமணி இல்லை, நாகமணி எப்படி இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, அதுதான் செம்மணிங்கிறாங்க. அந்த பசுமை அப்படிங்கிறது தளிர் மாதிரி இருக்குங்கிறாங்க, தளிர். அதுக்கப்புறம் வெண்மைங்கிறது பிறைச்சந்திரனை சொல்கிறாங்க. மஞ்சள் நிறங்கிறது கொன்றைப்பூவை சொல்கிறாங்க. இதனால் இதுக்கு இதுதான்ப்பா ஓமை அப்படின்னு சொல்கிறனால, காரணத்தை காட்டுறனால ஏது எதற்கு எப்படி அப்படின்னு சொல்கிறோமா, அதுபோல் ஏது அப்படிங்கிறனால இதுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம உவமையை காட்டுறோம். அதுதான் ஏது உவமை.
உவமையணியோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.